இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 47 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் அடுத்த தலைமன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 47 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டில் 47 பேர் கைது. 5 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த 47 பேரின் குடும்பங்களுக்கு இந்த தகவல் சென்றுவிட்டதா? என்ன நடவடிக்கை தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தனுஷ்குடி தலைமன்னார் இடையே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்து 4 விசைப்படகையும் 30 மீனவர்களை நேற்று நள்ளிரவு முதலே கைது செய்து சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த அதிகாலை பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியே வந்துள்ளது. அதாவது விழுந்து வரையும் மீன்பிடித்துக் ஒரு விசைப்படையும் அதிலிருந்த 17 மீனவர்களையும் அதிகாலையே கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த அதிகாலை கைது செய்யப்பட்ட 17 மீனவர்கள் எந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களும் இன்னும் தகவல் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரைக்கும் ஒரே நாளில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 விசைப்படகு 47 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது. இந்த கைது நடவடிக்கைகளால் அந்த தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் மீண்டும் கவலை இருந்தது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கை மீனவர்களின் வாழ்வாதாரமே முடங்கியுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் 47 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்டோம். நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.